நல்ல குடும்பம். வணக்கம். வாங்க. வணக்கங்க. வாங்க. நம்ம மாதவன் பையன் சுதீர். வணக்கம் சார். ஹலோ. உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களை பத்தி ஊர்ல எல்லாரும் நல்ல விதமா சொன்னாங்க. அப்படிப்பட்ட உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம். என் பையன் ஃபியூச்சருக்காக உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு என்னை பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. நாளைக்கு அவன் நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்க பொண்ணு தான் சந்தோஷமா வாழ போறா. அந்த விஷயத்தை பத்தி பேசலாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க கேட்டதுல எதுவும் தப்பு இல்லை. வாங்க தம்பி. நீங்க இங்க நம்ம ரஜினியை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சவங்க. எங்க சேர்மன் ரவிகாந்த் சாரோட பையன். வணக்கம். உட்காருங்க சார். வாங்க தம்பி வாங்க. ஹாய் சார். ஹாய். உங்க ஃபாதரை பார்க்கும்போதெல்லாம் நான் இன்ஸ்பயர் ஆகும் சார். அவரை மாதிரி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். ஆல் தி பெஸ்ட். மாதவன் சார் எங்க கம்பெனியில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்றாரு. ஹீ இஸ் லைக் ஃபேமிலி. இந்த மேரேஜ் எங்க ஃபேமிலி மேரேஜ் மாதிரி. உங்க பையனோட மேல் படிப்புக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. எங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்காக இவர் பேர்ல கொஞ்சம் ஷேர் ஒதுக்கியிருக்கோம். நீங்க கேட்டதுல எந்த வருத்தமும் இல்லை. முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க. எங்க வீட்டு மகாலட்சுமிமா நல்லபடியா பாத்துக்கங்க. வரேன் சார். நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் செக் அனுப்புறேங்க. இது ரொம்ப பெரிய உதவி தம்பி. உதவி இல்லைங்க, துணை. இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு துணையா இருந்தீங்க. இப்ப நாங்க உங்களுக்கு துணையா இருக்கோம். என்ன சுதீர், நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேண்ணா. அப்பா அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. யூ ஷுட் மேக் ஹிம் ப்ரவுட். உள்ள கூட்டிட்டு போய் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வரேன் சார். ஹர்ஷா, மீட்டிங்ல இருந்து போன திரும்பி வரவே இல்லை. எங்க போயிருந்த? எந்த மீட்டிங்ல இருந்து? பொண்ணு பார்க்கறதுனா நேரடியாக சொல்லியிருக்கலாமே. போர்ட் மீட்டிங்னு ஆஃபீஸில் வச்சு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. எனக்கும் கஷ்டமா இருக்கும், அப்புறம் நீங்களும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இது ஒண்ணுமே இல்லை மாமா. நேற்று ஆஃபீஸ்ல இருந்து நம்ம டெண்டர்ஸ் டிவிஷன் மாதவன் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு போயிருக்கான். அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு 20 lakhs டொனேஷன் கொடுத்துருக்கான். நாளைக்கு ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் அவங்க வீட்டுக்கு செக் அனுப்ப சொல்லி ஆஃபீஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். என்ன ஹர்ஷா, 20 lakhs-ஆ? வாட் யூ ட்ரைங் டு டூ? மனுஷனா இருக்கலாம் தான். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவர் நமக்காக தான் உழைச்சிட்டு இருக்காரு. நாம மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கோம். ஆனா அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது கூட கஷ்டப்படுறாரு. ஷேமானஸ் கார்த்திக். போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதுக்காக அள்ளி கொடுத்துருவியா? அதுவும் நம்ம குடும்பம். அவர் கஷ்டத்துல இருக்காருன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா என்னை விட அதிகமா கொடுத்துருப்பாரு. மார்னிங் முதல் வழியா செக் அமைச்சிரு கார்த்திக். இப்போ 20 lakhs. இன்னும் இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு என்னெல்லாம் கொடுக்க போறானோ. நீ இன்னும் அந்த 20 lakhs மனசுல வச்சுட்டு இருக்கியா? நான் மனசு பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பொண்ணை பாக்குறதுக்காகத்தான் ஒன்னு ஆபீஸ்க்கு வர சொன்னாருங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. பரவாயில்லம்மா. நீ யாரையாவது விரும்புறியா ஹர்ஷா? அப்படி ஏதாவது இருந்தா உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவோம்மா. சரி, சீக்கிரம் போய் தூங்கு. காலையில 5 மணி கோயிலுக்கு போகணும். உன் பேர்ல அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். நம்ம சந்தியாவுக்கு நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். நீ எப்ப பார்த்தாலும் பார்ட்டி பார்ட்டின்னு சுத்திக்கிட்டே இருக்கா. பாருங்க, கோயிலுக்கு போகலான்னு சொன்னேன். ஆனா அவ இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்கா.
ஹர்ஷா, என்ன இந்த துறையிலே சுத்திட்டு இருக்க? இருட்டு இல்லையா, வழி மாறி போச்சு. அந்த பக்கம் யாராவது அடிபட்டு கிடக்காங்கன்னு போய் பாரு. சீக்கிரம் ஏத்திட்டு போங்க. சீக்கிரம் சீக்கிரம் போடா. காலையில என் புள்ள சந்தோஷமா படிக்க போனாயா, மத்தியானம் ஆகிறதுக்குள்ள என்னை விட்டு நிரந்தரமா போயிட்டாயா. டாக்டர், என்ன நிலவரம்? 4 குழந்தைங்க இறந்துட்டாங்க. 2 குழந்தைங்க சீரியஸா இருக்கிறதுனால டவுனுக்கு அனுப்பிட்டேன். யார் பிள்ளைங்களா செத்தது? அதான் முடிஞ்சது இல்ல. செத்து போனவங்களுக்கு 10,000, அடிப்பட்டவங்களுக்கு 5,000. கவர்மெண்ட் கிட்ட பேசுறேன். 2 வருஷமா பள்ளிக்கூடம் இடிச்சு பிடிக்க போகுதுன்னு நாராயண சார் படிச்சு சொன்னாரு. அதை பத்தி நீங்க கவலைப்படாததுனால இன்னைக்கு 4 பிள்ளைங்களோட உயிர் போயிடுச்சு. என்னடா இவன் நான் தான் சாவடிச்சேன்னு சொல்றானா? இல்லைங்க, இவங்க சின்ன பசங்க பாருங்க. ஜெய் யாருக்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி ஏதோ நடந்து போச்சு. பக்கத்து ஊர்ல கூட இதே மாதிரி 10-15 பள்ளிக்கூடங்க இந்த நிலைமையில தான் இருக்கு. எப்போ எது நடக்குமோன்னு பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா. அதாயா நானும் சொல்றேன். பெரிய மனுஷன் தானே நீ. இந்த மாதிரி பாலடைஞ்ச பள்ளிக்கூடத்தில் படிக்கிறத விட என் கான்வென்ட் இருக்குல்ல, உயிர் போகாம இருக்கணும்னா எல்லாரையும் நீயே வந்து என் கான்வென்ட்ல படிக்க சொல்லு. உங்க ஸ்கூல் பிசினஸ் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக ஏழை குழந்தைங்களோட உயிரோட விளையாடுவீங்களா நீங்க? வேணாங்க, நான் பேசிக்கிறேங்க, நீங்க போங்க. உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? பைத்தியக்கார தன்னை இல்லாம வேற என்ன சித்தப்பா? நம்ம ஊர் நிலத்தை அபகரிச்சுக்கிட்டானுங்க, நம்ம ஊர் தண்ணியை அபகரிச்சுக்கிட்டானுங்க. 3 வேளை சோறு கிடைக்கலனாலும் வாய முடிவு சும்மா தானே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப உயிர் போயிட்டு இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்காக அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணுவியா? செத்து போயிடுவடா. அண்ணா, இந்த பத்திரிக்கைக்காரனுங்க கிடாரிப்படியில இருந்தானுங்கண்ணா. மாட்டு வண்டி சக்கரத்துல மாட்டி ஒருத்தர் செத்து போனா, வயல்ல பாம்பு கடிச்சு ஒருத்தர் செத்து போனா, வெயில் தாங்காம ஒருத்தர் செத்து போனா, கிணத்துல கால் தவறி விழுந்து ஒருத்தர் செத்து போயிட்டா. இப்படி எல்லாம் எழுதுனா படிக்க நல்லா இருக்குமேடா. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பத்தி எழுதி மேல வர பாக்குறிய? ஏண்டா நீங்களா சொல்லிருக்கலாமே, சசிகிட்ட வச்சுக்கிட்டா மேல வர முடியாது, மேலதான் போக முடியும்னு. நீ மிரட்டான பயந்திரம் நினைச்சியாடா? உன்னால சுத்து 10 கிராமத்துல யாருமே நிம்மதியா வாழ முடியல. அதுக்கு பதில் நான் செத்தே போவேன்டா. அப்படியா? டேய், இவனுங்க 2 பேரையும் தூக்கிட்டு போய் ஹைவேஸ்ல போட்டு லாரி ஏத்தி கொள்ளுங்கடா. அண்ணனை அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணிடுவான்னு நினைச்சு தோட்டத்துல வச்சு அடிச்சே கொண்டாடு சித்தப்பா. எங்கடா போற நாகராஜ்? டவுனுக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்கே ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இவனை படிக்க வைக்க போறேன். அதுக்கு எதுக்குடா ஊரை விட்டு போகணும்? அவன் இங்கே நல்லா தானடா படிக்கிறான். இவன் இங்கே இருந்தா இவனையும் கொலை பண்ணிடுவாங்க.
நாங்க எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம்யா. டேய் நாகு, நீ டவுனுக்கு போய் கஷ்டப்படுவடா, நம்ம ஊர்லயே இருக்கலாம்டா. சொன்னா கேள்றாடே. அம்மா நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லுமா. ஏய் வேணாடா, போகாதடா டேய். நாகு சொன்னா கேள்றாடே. என்ன அது? இந்த ஊரை காலி பண்ணிட்டு போனவங்க போக மிச்சம் இருக்கிற குடும்பம்